ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வழக்கமாக வீட்டில் செஞ்சிட்ருக்கிறதுங்க. அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு பழமொழியே இருக்குது. அதேமாரியே தான் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முன்னேறுவோம். ஆனால் மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, டக்குன்னு ஒரே வார்த்தையோ அவங்களுக்கு என்ன அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதை நம்ம உழைச்சி ஒன்று சேர்க்கறதுக்கோ இல்லை வாழறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் அதனுடைய வழி என்னன்னு நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன செய்வோம், சரி சில பேர் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கோசரம் நம்ம மன திருப்திக்கோசரம் அவங்க பேசுறதுனால நம்ம மன திருப்திக்கோசரம் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் ஒரு விஷயம் தான் செய்ய போகிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஷ்டி கழிக்கிறதுங்க. வீட்டுக்குன்னு ஒன்று, நம்மளுக்குன்னு அது எது எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒன்று தான். இது திஷ்டி கழிக்கிறதுங்க. இது என் மன திருப்திக்கோசரம் நான் செய்கிறேன். எனக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்குது. இது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ஈவினிங்காக செய்யணும். இது நான் வாரம் அதாவது சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுத்தில் ஒரு நாள் தான் செய்வேன் நான். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்னைக்கு அமாவாசை வேற. இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி கையோடு இன்னைக்கு நம்ம அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, சிம்பிள் தாங்க. ஒன்றும் நிறைய விஷயம் நிறையலாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும். அதை வச்சு இன்னைக்கு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். வாங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி தூவக்காலில் இந்த மாதிரி ஒரு சின்ன அகுல் ஒன்று வச்சுக்கிறேன். அதில் 3 கிராம்புங்க, 3 ஏலக்காய், 3 கற்பூரம், அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம நல்லா கொளுத்த போகிறோம். இப்போ கொளுத்திட்டு இதில் வர வாசனை இதை நம்ம வீடு ஃபுல்லாக ஒரு ரூம் எந்த இடமும் பேலன்ஸ் இல்லாமல் எல்லா இடத்துலையும் காமிக்கணும். இதை நான் கொளுத்தியதை இது அடியிலேருந்து ஒரு புகை ஒன்று வருது பாருங்க. இதை நம்ம எல்லா இடத்துலையும் காமிச்சிடுவோம். அடியிலேருந்து ஒரு புகை ஒன்று வருதுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பரவுற மாரி காமிச்சிடுவோம்.